வணக்கம். இன்று உலக ரீதியாக பேசு பொருளாக மாறியிருக்கும் ஒரு விடயம்தான் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சண்டை 30 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிராக செயற்படும் பயங்கரவாத குழுவினர் தொடர்ந்து வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு படைகள் மீது பிற மாகாணத்தை சேர்ந்தவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களின் தாக்குதல் மற்றும் சதி திட்டங்களை பாதுகாப்பு படையினர் அவ்வப்போது முறியடித்து வந்திருந்த நிலையில பலுசிஸ்தானில் காலாட் மாகாணம் மாங்கோசார் பகுதியில் நேற்று நள்ளிரவில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருந்ததாகவும் சாலையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்த போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது என்றும் இதில் பயங்கரவாதிகள் தரப்பில் 12 பேர் கொல்லப்பட்டார்கள், பாதுகாப்பு படை தரப்பில் 18 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் இந்த தகவலை ராணுவத்தின் ஊடக பிரிவு என்று தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களை தூண்டியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதலுக்கு இந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனவும் தடை செய்யப்பட்ட தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பானது அரசாங்கத்துடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்ததை அடுத்து பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது.